அரசியல்வாதிகளுக்கு அந்த ஆலயம் ஆபத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா சாமி? அதுலேயும் என்ன சொன்ன மாதிரி இருவேத கருத்துக்கள் என்னன்னா, அது இப்போ பல ஆண்டுகள் முன்னாடி குடமுழுக்கு நடும்போது யாகசாலையில் தீப்பிட்டு எரிஞ்சு பல உயிர் சேதம்லாம் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இந்த கோயிலோட பின்னணியில் தான் நடந்துச்சு. அங்கே இருக்கிற அந்த அதிர்வலைகளோட பின்னணி சொல்கிறாங்க. இன்னொரு சாரா என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த வழிபாடு பண்ண தலைமுறைகளில் ஏற்பட்ட முன்னாடி இப்போ வழிபாடு பண்ணவங்களுடைய ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த சில விஷயங்கள் நடக்குதுங்க. ஆனால் நம்ம இறை வழிபாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு பொதுவாக எந்த ஒரு இப்போ நாங்களும் அடிக்கடி போயிருக்கோம். நம்ம பயணம் தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கு. அதாவது மாற்றங்கள் ஒவ்வொருத்தர் செய்து அந்த வினையன்ஸோட கர்மாவோட அடிப்படையில் தான் நடக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுனால தான் மாற்றம் வரணும் வராமதெல்லாம் இல்லை. ஆனால் கோயிலுக்குன்னு ஒரு அதிர்வலைகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அது எதை சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அங்கே பண்ணுற வழிபாட்டோட தன்மை சார்ந்து இருக்கும், இல்லை போகிறவங்களோட அந்த பாவ புண்ணிய சார்ந்து தான் இருக்கும்.